அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்று மிக மிக முக்கியமான ஒரு நாள். குறிப்பாக ஆதவன் வானொலி இன்று தனது 8வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு சிறப்பம்சமாகத்தான் அதனுடைய நிலைய பணிப்பாளர் தர்ஷிகரன் அவர்களோடு அவர்களுடைய இந்த வானொலியினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு எப்படி இருக்கிறது, இந்த வானொலி இன்று 8வது ஆண்டை பூர்த்தி செய்து 9வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுடைய ஊடக பயணம் எப்படி இருந்தது, பல்வேறுபட்ட விடயங்களை தான் நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக வணக்கம், நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு. வணக்கம் ஜனா. ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குறிப்பாக இன்றைய தினம் 8வது ஆண்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவன் வானொலியினுடைய பிறந்த நாள் எப்படி இருக்கிறது? சந்தோஷம். இதே மாதிரியான ஒரு அக்டோபர் 3ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு லைக்காவினுடைய ஆதவன் வானொலி தன்னுடைய ஒலிபரப்புகளை உத்தியோகமாக ஆரம்பித்துக் கொண்டது. இன்றைக்கு 8 ஆண்டுகள் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 8 ஆண்டுகள் பயணம் சம்பந்தமாக நிறைய பேச போகிறோம். எங்களுடைய பயணம், அதே போல் இந்த 8 ஆண்டுகள் நிறைவு அப்படின்றது பலருடைய அதனுடைய உள்ளீடுகள், பலருடைய முயற்சிகளிலே தங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் பேசலாம். நிச்சயமாக பல விடயங்கள் பேச இருக்கிறது. வானொலி என்றவுடன் உலகிலேயே தனக்கென ஒரு தனிய அடையாளத்தை உருவாக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகம் என்றால் அது வானொலி தான். வானொலியில் உங்களுடைய பிரவேசம், முதலில் உங்களை பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். நான் தர்ஷி. இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டான். அதுக்கு பிறகு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளுக்காக கொழும்புக்கு வருகை தந்து அப்படியே ஊடகத்தின் மீதான ஆர்வம். குறிப்பாக 2016 அப்படின்றது வானொலிகளினுடைய ஒரு அஸ்தமன காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வானொலி ஊடகம் அப்படின்றது ஏதோ ஒரு வழியில் நிலைத்திருக்க போகிறது அப்படின்ற ஒரு எண்ணமும் விருப்பமும் இருந்த காரணத்தினால் முதல் இணைய வானொலிகள் சிலவற்றிலே பணிபுரிந்து அதற்கு பிறகு லைக்காவினுடைய ஆதவன் வானொலியில் என்னுடைய முழு நேர ஊடக பயணம் ஆரம்பித்தது. ஆரம்பத்திலே இணையதள வானொலியாக இருந்தாலும் நாங்கள் முழு நேரமாக ஆதவன் வானொலியை லைக்காவினுடைய ஆதவன் வானொலியை தொடர்ச்சியாக நாங்கள் அங்கே பணிபுரிந்த எல்லோரும் தொடர்ச்சியாக ஒரு ஃப்ரீக்வன்சி வானொலி அல்லது டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாதாரணமான வானொலிகளில் கேட்கின்ற மாதிரியான ஒரு வானொலியாக நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு சென்றதன் பயனாக அது இன்றைக்கு 8 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. குறிப்பாக ஒரு சாதாரண ஊழியராக உங்களுடைய பயணத்தை ஆதவன் வானொலியில் ஆரம்பித்திருந்தீர்கள். இப்பொழுது நிலைய பணிப்பாளராக மாறியிருக்கிறீர்கள். இந்த பயணம் எப்படி சாத்தியமானது? அறிவிப்பாளராக வந்ததுக்கு பிறகு அது தொடர்பான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் பலர் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள். நடராஜா குருபரன் இருந்தார், பிரதீப் இருந்தார். இப்படி சீனியர்ஸ் பலவேருடைய வழிகாட்டல்கள் வானொலி அறிவிப்புத்துறை என்பதை தாண்டி ஊடகத்தை கற்றுக்கொள்ள உதவியது. ஊடகம் அப்படின்றது வானொலி துறையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஊடகத்தை கற்றுக்கொள்ள உதவியது. அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துறை, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ள உதவியது. மூன்றும் இணைந்தால் தான் நாங்கள் ஒரு நிலையத்தை கொண்டு செல்ல முடியும். நிலையத்தினுடைய ஊழியர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாள வேண்டும். ஊடகம் சம்பந்தப்பட்ட ஊடக அணுகுமுறைகள், எத்திக்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் சரியான முறையில் பின்பற்றுகிறோமா அப்படின்றதை உறுதி செய்ய வேண்டும். அதை தாண்டி அறிவிப்பாளர்கள் சரியான தமிழ் பேச்சு, உச்சரிப்பு போன்ற விஷயங்கள், இது எல்லாவற்றையுமே இப்போது என்னால் சரியான முறையில் நிர்வகிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால் சொல்லித்தந்தவர்கள், குறிப்பாக ஆதவனிலேயே எனக்கு சொல்லித்தந்தவர்கள், நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டியவர்கள் எனக்கு சீனியர்ஸாக இருந்தவர்கள் குருவண்ணா, அதுபோல் பிரதீப் அண்ணா. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பிரதீப், குரு ஆகியோர் ஆதவனினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே தொடர்ச்சியாக இதை வழிநடத்தி வருபவர்களுடைய அந்த ஒரு வழிநடத்தல் தான் இப்போது ஓரளவுக்கு எனக்கு நிர்வகிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் கூறியது உண்மையான ஒரு வார்த்தை தான். ஆதவன் வானொலியிலிருந்து ஆதவன் தொலைக்காட்சி என இப்பொழுது அவர்களுடைய உதவிகள் என்பது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக மாறி இருக்கிறது. மூத்தவர்களுடைய வழிகாட்டலில் இப்பொழுது வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், இன்னும் பல நிறுவனங்கள் லைக்கா என்கின்ற இந்த நாமத்தோடு நாங்கள் பரிணமித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஆதவன் வானொலியினுடைய வருகை அல்லது இப்பொழுது இருக்கின்ற நிலை, நீங்கள் இரண்டையும் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை நீங்கள் மாறி கூறுவீர்களாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? லைக்காவினுடைய நிறுவன தலைவர் அலிராஜா சுபாஸ்கரன் அவர்களுடைய எண்ணத்தில் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆதவன் வானொலி ஆதவன் வானொலி ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. எங்களுடைய நிர்வாகத்தினர், எங்களுடைய சீனியர் மேனேஜ்மெண்டால் ஆதவன் வானொலி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன போதே புலம்பெயர் மக்களுக்கு ஒரு அவர்கள் போருக்கு பின்னரான சூழ்நிலை, 2009 போர் நிறைவடைந்த 2016 புலம்பெயர் மக்கள் இவ்வளவு தூரத்திற்கு இந்த போரினுடைய தாக்கங்கள், அதனுடைய எண்ணங்கள் இருப்பார்கள் அப்படின்றது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவர்களை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து ஒரு ஜனரஞ்சகமான ஊடகமாக இந்த ஊடகத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய சீனியர் மேனேஜ்மென்ட்டுடைய எண்ணமாக இருந்தது. அதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சித்தோம். அந்த காலத்தில் இருந்தே 2016 அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் DAB மூலமாக, குறிப்பாக பிரித்தானியாவிலே
இணையதளம் மூலமாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட உலகம் முழுக்கவே வந்து இணையதளம் மூலமாக கேட்கிற ரேடியோவாக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். பிறகு எங்களுடைய தலைமை நிறுவனம் லைகா குரூப் மற்றும் எங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமே வந்து பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்குவதால் வந்து நாங்கள் பிரித்தானியாவினுடைய புலம்பெயர் தமிழ் மக்களை இலக்காக வைத்து டிஏபி மூலமாக எங்களுடைய ஒலிபரப்புகளை ஆரம்பித்தோம். டிஏபி அப்படின்றது எங்களுடைய நேர்களுக்கு நன்றாகவே தெரியும். எஃப்எம், அதாவது ஃப்ரீக்வன்சி மூலமாக நாங்கள் வானொலி கேட்பது. முன்னர் எஸ்டபிள்யூ ஏஎம், அதுக்கப்புறம் எஃப்எம். இந்த வளர்ச்சியில் அடுத்த கட்டம் தான் டிஏபி. எப்படி எஸ்டபிள்யூ ஏஎம் என்பன எஃப்எம் வந்ததுக்கு பிறகு இல்லாமல் போச்சுதோ அது மாதிரி எஃப்எம்னுடைய அடுத்த கட்டம் தான் டிஏபி, டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங் அப்படின்றது அதனுடைய சுருக்கம் தான் டிஏபி. டிஏபி மூலமாக நாங்கள் ஒலிபரப்புகளை ஆரம்பித்தது அப்படின்றது வந்து எங்களுடைய நிறுவன தலைவர் அலிராஜா சுபாஸ்கரன் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஒட்டுமொத்த ஆதவன் மற்றும் லைகாவினுடைய எங்களுடைய நிர்வாகத்தினருடைய எண்ணத்தின் அடிப்படையில் உருவானது தான் டிஏபி மூலமாக எங்களுடைய ஒலிபரப்பு. அதற்கு வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் இணையதள வானொலியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களினுடைய ஆதரவு, அதன் மூலமாகத்தான் நம்பிக்கை வந்தது. ஓகே, நாங்கள் டிஏபி மூலமாக கொண்டு வந்தால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆகவே எங்களுடைய உயிர் நாடியாக எங்களுடைய இந்த ஆதவனுடைய 8 வருஷ பயணத்தினுடைய அடிப்படை காரணமாக இருப்பது பிரித்தானியாவிலே, குறிப்பாக லண்டனிலே எங்களுடைய டிஏபி மூலமான ஒலிபரப்பு. டிஏபி வந்து சாதாரணமாக கார்கள்லையோ அல்லது வீட்டில் இருக்கிற சாதாரண வானொலிகள்லையோ வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது. பிரித்தானியா போன்ற ஒரு புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய மொழி பேசுகின்ற எங்களுடைய வானொலியை வந்து நாங்கள் சாதாரணமாக கேட்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்தது. அந்த வானொலியும் எந்த நேரமுமே அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாமல் அரசியலை தாண்டி கொஞ்சம் அவர்களை என்டர்டெயின்மாக வச்சிருக்கிற பொது விஷயங்களை பற்றி பேசுகின்ற நிறைய தகவல்கள், செய்திகள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அப்டேட்ஸ்கள் போன்றவற்றை கொண்டு போய் சேர்க்கின்ற, தனியே அரசியல் சார்ந்து தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகள் சார்ந்து மட்டும் மையப்படுத்தாமல் அதையும் சேர்த்துக்கொண்டு இன்னும் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தது மக்களை வந்து எங்களை அடையாளப்படுத்தியது வித்தியாசமாக. ஓகே, ஆதவன் வானொலி அப்படின்றது வந்து வித்தியாசமாக அவருடைய மனசில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த பயணம்தான் அது வந்து மக்களுக்கும் எங்களுக்கும் சரியாக கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர்களுடைய ஆதரவும் அதிகரிச்சது. எங்களுடைய அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு நாங்களும் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு ஒரு வெற்றிகரமான, குறிப்பாக வியாபார ரீதியாக வெற்றி அடைந்து இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கின்ற ஒரே ஒரு புலம்பெயர் வானொலியாக ஆதவன் வானொலி இருக்கிறது. இப்போது இலங்கைக்கு நாங்கள் புதிதாக இருக்கலாம், ஆனால் 8 ஆண்டுகளாக எங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் வந்து பிரித்தானியாவிலே லண்டனை மையமாக வைத்து தான் இயங்கியிருக்கிறோம். அதன் பிறகு எங்களுடைய சேவைகளை விஸ்தரித்திருக்கிறோம். இப்போது உங்களுக்கு தெரியும், ஐரோப்பா, அதே போல் இலங்கை போன்ற இடங்களுக்கு எங்களுடைய சேவைகளை விஸ்தரித்திருக்கிறோம். வெகு விரைவில் கனடாவுக்கு எங்களுடைய சேவைகளை விஸ்தரிக்க போகிறோம். ஆகவே இந்த டிஏபி அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்றதுக்கு திருப்பி சொல்றதுக்கான காரணம், இலங்கை வெகு விரைவில் டிஏபிக்குள்ள போகுது. இலங்கை போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலானவை தங்களுடைய நாட்டிலிருந்து எஃப்எம் மூலமான ஒலிபரப்புகளை நிறுத்தி வர்றாங்க. அதனால் வரக்கூடிய சேதங்கள், பாதிப்புகள், செலவுகள் அதிகம். அதுக்கு டிஏபி அப்படின்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். எப்படி கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மையமாக வைத்து எலக்ட்ரிக் காருக்கு போகிறோமோ அது மாதிரி எஃப்எம்ல இருந்து எல்லாருமே டிஏபிக்கு போகிற முயற்சிக்கிறாங்க. ஆகவே அதை 8 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுடைய நிர்வாகத்தினர் ஊகித்துக் கொண்டார். அந்த காலத்தில் எங்களால் எஃப்எம்லும் போயிருக்கக்கூடும். 2016ஆம் ஆண்டில் எஃப்எம் வந்து பிரபலமாக இருந்த ஒரு விஷயம் தான். எஃப்எம்லும் போயிருக்கக்கூடும். ஆனால் அதுவே 2024ஆம் ஆண்டு வரைக்குள்ள நாங்கள் ஒரு பழைய தொழில்நுட்பத்தில் இருந்திருப்போம். அதை வந்து முன்கூட்டியே தூரசங்கோடு சிந்தித்தது எங்களுடைய நிர்வாகம். அதன் முயற்சியாக டிஏபி மூலமாக ஒலிபரப்பை ஆரம்பித்தோம். இப்போது தமிழ் வானொலிகளில் உலகளாவிய ரீதியில் ஒலிபரப்பாகின்ற ஒரே டிஏபி வானொலி நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தின் எந்த நாட்டிலையுமே வந்து டிஏபி மூலமாக தமிழ் வானொலி எதுவும் ஒலிபரப்பாகவில்லை. அந்த அளவுக்கு தூர்நோக்கோடு இயங்கியதன் பலனாக இன்றைக்கு எங்களால் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் வியாபார ரீதியான வெற்றி, அதாவது கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எங்களுக்கு வியாபார ரீதியாக நாங்கள் ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு நிறுவனமாக ஆதவன் வானொலி இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த வெற்றிகளை தொடர்ந்து எங்களுடைய மேனேஜ்மென்ட்டுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நாங்கள் வந்து ஐரோப்பாவில் எங்களுடைய ஒலிபரப்புகளை ஆரம்பித்தோம். இந்த ஐரோப்பிய ஒலிபரப்பு அப்படின்ற போது பிரித்தானியாவும் ஐரோப்பாவில் தான் இருக்குது, ஏன் இந்த தனியான ஒரு ஒலிபரப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதனுடைய முக்கிய காரணம், பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வந்து 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. பிரித்தானியாவில் வருகின்ற 1 மணி நேரம் அப்படின்றது வந்து ஐரோப்பாவுக்கு பிறகான நேரம். ஐரோப்பாவில் 8 மணி என்றது பிரித்தானியாவில் 7 மணி. அப்போ அந்த 1 மணி நேர வித்தியாசத்திற்கு வந்து நாங்கள் பிரித்தானியாவை மையமாக வச்சு செய்கின்ற போது காலையில் வாகனத்தில் வேலைக்கு போகிறவர்கள், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்கின்ற தகவல்கள் எல்லாம் 1 மணித்தியாலம் தாமதமாக இருக்குன்னு சொன்னாங்க பிரித்தானிய நேரத்துக்கு செய்கின்றபடி. அப்போ ஐரோப்பிய நேர்களுக்கு அதை 1 மணித்தியாலத்துக்கு முன்னதாகவே கொடுக்கின்ற போது அவர்களுடைய டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஐரோப்பாவின் தகவல்களை மையமாக வைத்து ஐரோப்பாவின் விளம்பரங்களோடு நாங்கள் தனியான ஒரு ஸ்ட்ரீமிங்கை ஆரம்பித்தோம். இப்போ ஐரோப்பாவிலேருந்து எங்களுடைய மொபைல் ஆப் மூலமாக, எங்களுடைய இணையதளம் மூலமாக ரேடியோ கேட்கிறவர்களுக்கு ஐரோப்பாவுக்கான தகவல்கள் தான் போகும். பிரித்தானியாவினுடைய விளம்பரங்களோ பிரித்தானியாவுடைய செய்திகளோ அவர்களுக்கு போகாது. அது மாதிரி பிரித்தானியாவில் இருப்பவர்களுக்கு ஐரோப்பாவுடைய செய்திகள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு விளம்பரதாரர்கள் கூட ஒட்டுமொத்தமாக ஆதவன் வானொலியில் விளம்பரப்படுத்துகின்ற போது அவர்களுடைய கடைக்கு வர முடியாத பலருக்கும் அந்த செய்தி போச்சு. அது அவர்களுக்கு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்போ நாங்கள் அதை வந்து அவர்களுடைய கடைக்கு வரக்கூடிய பிரித்தானியாவுக்குள் மட்டும் ஒலிபரப்பிக் கொண்டு ஐரோப்பாவுக்கு அந்த விளம்பரங்கள் இல்லாத ஐரோப்பிய விளம்பரங்களை மையப்படுத்தி எங்களுடைய ஒலிபரப்புகளை ஆரம்பித்தோம். அதன் தொடர்ச்சியாக
அந்த வெற்றி அதே போல் அந்த ஒரு குழுவினை நம்பிக்கை வைத்து இலங்கையிலே கொழும்பிலே வந்து 95.3 கடந்த தைப்பொங்கலுக்கு நாங்கள் எங்களுடைய ஒளிபரப்புகளை ஆரம்பித்தோம். இதுவும் அதே மாதிரி தான். இலங்கையினுடைய நேரடிப்படையில் இலங்கையினுடைய விளம்பரங்களோடு இலங்கையினுடைய செய்திகளோடு இலங்கையிலே வானொலி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆதவன் வானொலி அப்படின்றது வந்து இப்போது அதாவது இந்த நிமிடத்தில் நாங்கள் 3 வெவ்வேறு ஒளிபரப்புகளை செய்து வருகிறோம். பிரித்தானியா அதே போல ஐரோப்பா இலங்கை தாயகத்தையும் மையமாக வைத்து இலங்கையிலே மேல் மாகாணம் மற்றும் மலையகத்தை கவர் பண்ற மாதிரி FM 95.3 நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஆகவே இதுதான் 2016 இணைய வானொலியாக ஆரம்பித்த ஆதவன் வானொலியுடைய இப்போதைய நிலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய அடுத்த எண்ணம் கனடாவிலே எங்களுடைய ஒளிபரப்புகளை இதே மாதிரி கனடா நேரத்திற்கு கனடா தகவல்களோடு அந்த மக்களை கொண்டு சென்று போய் சேரக்கூடிய மாதிரியான ஒரு வானொலியாக. ஆகவே ஆதவன் வானொலியினுடைய நோக்கம் வந்து ஒரு உலக தமிழ் வானொலியாக எல்லா இடத்திற்கும் தகவல்களையும் செய்திகளையும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களையும் தாயகத்தில் நடந்தும் இருக்கிற முக்கியமான விடயங்களையும் வந்து மையப்படுத்தி நிறைய என்டர்டெயின்மெண்டோடு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது. அந்தந்த நேயர்களுக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்குற கணிவுகளும் போகணும் அல்லது வந்து இந்த நிகழ்ச்சி கேட்குறக்கான முடித்திருக்கணும் அப்படி இல்லாமல் அவர்களுடைய நேரத்தை மையமாக வைத்து அந்தந்த நாடுகளினுடைய நேரத்தை மையமாக வைத்து குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் உங்களுடைய இந்த பிரவேசம் எப்படி இருக்கு? மத்திய கிழக்கு நாடுகளோடு நாங்கள் பெரிய அளவில் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஆதவன் வானொலியை வந்து இன்னும் நாங்கள் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கான காரணம் வந்து அவர்களுக்கு 2 வானொலிகள் இப்போ தெரிவிக்கிறது. அவர்கள் ஐரோப்பிய நேரத்திற்கும் இலங்கை நேரத்துக்கும் நடுவில் இருப்பவர்கள். ஆகவே 2ல் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு பொருந்தி போகக்கூடும். அதை விட முக்கியமாக இருந்தது தான் எங்களுக்கு கனடா அதே போல் ஐரோப்பா போன்ற விஷயங்கள். ஆகவே இப்போது கனடா ஐரோப்பா போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வரப்போகிறது. ஐரோப்பா நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வெகு விரைவில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான துபாய் போன்ற நகரங்களை மையமாக வைத்து ஒரு ஆதவன் வானொலி கொண்டு வருவதற்கான விருப்பங்களும் வந்து இருக்கிறது. இதை வந்து சரியான முறையிலே தேவைகளை சிந்தித்து அதன் வர்த்தக மூலமாக கிடைக்கக்கூடிய வர்த்தக லாபங்களையும் மையமாக வைத்து ஆதவன் வெகு விரைவில் அந்த விஷயங்களை முன்னெடுக்கும் நம்புகிறேன். குறிப்பாக இந்த கேள்வி கேட்கப்பட்டதனுடைய காரணம் அதிகமாக சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்பொழுது மத்திய கிழக்கின் பக்கம் ஆதவனுடைய வானொலியை நாங்கள் கேட்கப் போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வெகு விரைவிலேயே ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் அதிகமாக மக்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு வானொலியாக ஆதவன் வானொலி மாற வேண்டும். அதற்கான அத்தனை படிகளும் மிக சிறப்பாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். 8 வருடங்கள் ஒரு வானொலி துறையில் பிரகாசிப்பது அல்லது கோலோச்சி நிற்பது என்பது நிகழ்காலத்தில் இலகுவான ஒரு விடயம் அல்ல. போட்டிகள் நிறைந்திருக்கிறது. பல வானொலிகள் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அத்தனை வானொலிகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் தான் இவர் கூறியது போல இந்த DAB தொழில்நுட்பத்தை முழுமையாக மையப்படுத்தி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஆதவன் வானொலி தன்னை ஒரு தனி நிகரான ஒரு வானொலியாக மாற்றி அமைத்திருக்கிறது. அதனால்தான் இங்கிலாந்தாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், இவர் கூறியது போல இன்னும் சில நாட்களிலோ அல்லது சில வாரங்களிலோ சில மாதங்களிலோ ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே கேட்கக்கூடிய வகையில் இப்பொழுது கனடாவுக்குள்ளே உட்பிரவேசித்தது போன்று இன்னும் பல நாடுகளுக்குள்ளே அவர்களுடைய இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்தும் நீங்கள் இணையதளங்களினூடாகவும் ஆதவன் வானொலியினுடைய செயற்பாடுகளை எந்த ஒரு நாட்டிலிருந்தே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த ஊழியர்களினுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே இலங்கையை மையமாக வைத்துதான் செயற்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒரே குழுதான் இந்த அதாவது ஆதவன் வானொலிக்கு இருக்கிறது ஒரே ஒரு டீம். அந்த டீம் தான் இந்த நீங்கள் சொன்ன ஏற்கனவே நாங்கள் ஞாபகப்படுத்திய 3 ஸ்ட்ரீமிங்கையும் வந்து பார்த்துக் கொள்கிறார்கள். இனி வந்தாலும் அதே டீம் தான் குழு தான் அதை செய்ய போகிறது. அதே போல் தொழில்நுட்ப ரீதியாகவும் வந்து ஒரே குழுவினர் தான் பார்த்துக் கொள்கிறார்கள். இதில் எங்களுடைய ஆப்பை பயன்படுத்துவர்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் பயன்படுத்தாத நீங்கள் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். ஆதவன் ரேடியோன்னு சொல்லி கூகுள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஆதவன் ரேடியோ.com என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய இணையதளம் மற்றும் ஆப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ, நீங்கள் இலங்கையிலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை வந்து இலங்கையராக அதை அடையாளப்படுத்தி கொண்டு கண்டுபிடித்து கொண்டு உங்களுக்கான இலங்கைக்கான ஸ்ட்ரீமே உங்களுக்காக ஒளிபரப்பும். இணையதளம்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்குன்னு சொல்லி தனித்தனி இணையதளம் கிடையாது. அதாவது நீங்கள் எந்த இடம் என்பதை அது கண்டறிந்து உங்களுக்கு ஏற்றால் போலான அந்த ஸ்ட்ரீமை தரும். நீங்கள் ஐரோப்பாவிலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவுக்கான ஸ்ட்ரீமை உங்களுக்காக ப்ளே பண்ணணும். நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் எதையுமே மாற்ற தேவையில்லை. பிரித்தானியாவிலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவுக்கான ஸ்ட்ரீமை தரதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப குழுவினர் வந்து இதை யோசிச்சாங்க. ஓகே, வேறு நாடுகளுக்கான ஸ்ட்ரீம் தோங்குவோம், தனித்தனி டொமைன் வச்சுக்கொள்ளுமா, தனித்தனி இணையதளம் வச்சுக்கொள்ளுமா? இல்லை, நாங்கள் வந்து வானொலியை பொறுத்த வரைக்கும் இலத்திரனியல் ஊடகத்தில் வந்து மூத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தாத்தா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கு. இப்போ இலத்திரனியல் அச்சு ஊடகத்திலிருந்து இலத்திரனியல் ஊடகத்துக்கு மாறணும். அதனுடைய முதலாவது பரிணாமம் வந்து வானொலி, சத்தம் மட்டும்தான், ரேடியோ மட்டும்தான். இப்போ இருக்கிற கடைசி ஆயுதம் வந்து இணையதளம். ஆக இந்த ரெண்டையும் இணைத்து கொண்டு பழைய ஊடகமாக இருந்தாலும் புதிய தொழில்நுட்பத்தோடு அதை சேர்த்துக்கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்குற போது அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் இப்போவும் பழையபடி ரேடியோவில் டியூன் பண்ணி எஃப்எம்மில் மட்டும் கேளுங்க, எஃப்எம்ஐ டியூன் பண்ணி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எங்களோட ஃப்ரீக்வன்சியை போட்டு கேளுங்க அப்படின்ட்டு இல்லாமல் மக்கள் இப்போ எதை பயன்படுத்துகிறாங்களோ, மக்களுடைய கைகளில் என்ன இருக்கிறதோ, மக்களுக்கு என்ன இலகுவாக இருக்கிறதோ அதை மிக இலகுவாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எங்களுடைய தொழில்நுட்ப குழுவினர் உதவியாக இருக்கிறாங்க. நிரந்த தலைமையிலான ஆதவனினுடைய
இணையதளங்கள் மற்றும் மொபைல் ஆப்புக்கு பொறுப்பான எங்களுடைய தொழில்நுட்ப குழுவினர் அதுக்கான உதவியை வழங்குறாங்க. தொழில்நுட்ப குழு மாத்திரம் கிடையாது, எங்களுடைய அறிவிப்பாளர் குழு அந்தந்த நேரத்துக்கு ஏற்றால் போல் தங்களை அடாப்ட் பண்ணிக்கொள்ளவும். பிரித்தானியாவில் வந்து காலை நேர நிகழ்ச்சிகள் அப்படின்ற இலங்கையினுடைய மதிய நேரத்தில் தான் ஆரம்பமாகும். ஆனால் அதை அவர்கள் தெரிந்து கொண்டு பிரித்தானியாவினுடைய காலநிலை எப்படி இருக்கிறது, டிராஃபிக் எப்படி இருக்கிறது, அந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும், இன்றைக்கு என்ன அங்கே சிறப்பு போன்ற விஷயங்களை அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் அந்த மக்களோடு பேச வேண்டும். வேறு நாட்டுக்கு போகிறோம்னா அந்த நேரத்துக்கு ஏற்றால் போல், இலங்கை நேரம் சொன்னால் இலங்கை நேரத்துக்கு ஏற்றால் போல். அப்போ தங்களை வந்து அந்தந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொண்டு தங்களை தயார்படுத்தி கொண்டு போய் சேர்றதால தான் மக்கள்கிட்ட வந்து இந்த வானொலி தொடர்ச்சியாக நிலைத்து நிற்கிறது. அவங்க விரும்பி கேட்குறாங்க, தாங்களாக தேடி வந்து எங்களுக்கான விமர்சனங்களை சொல்கிறாங்க, நல்லது கெட்டது சொல்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அடிப்படை வந்து எங்களுடைய ஆதவனினுடைய அறிவிப்பாளர் குழாமினுடைய அந்த ஒரு முயற்சி, விடாமுயற்சி தொடர்ச்சியாக புதிதாக வர்றவர்களுக்கு அது புதுசாக இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் பத்திரிகைகள் வாய்ச்சி அந்தந்த நாடுகளுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அந்த நாடுகளில் பயன்படுத்தி வருகின்ற வார்த்தைகள், இப்போ இலங்கையில் வந்து போயா அப்படின்னு சொன்னால் விடுமுறை, ஆனால் பிரித்தானியாவில் வந்து பேங்க் ஹாலிடே அப்படின்னு சொன்னால் விடுமுறையாக இருக்கும். ஆக அந்த அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர்கள் தெளிவிருந்தால் தான் இதை வந்து அதை நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும், நேர்த்தியாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ செய்திகளை பார்க்கும்போது பேங்க் ஹாலிடேன்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு அதன் மீதான தெளிவு இருக்கும். ஆகவே ப்ரிப்பரேஷன் வந்து நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தோம் எங்களுடைய நகரத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சி செய்கிறதுக்கும் வேறொரு மிகப்பெரிய நகரத்துக்கு வேறொரு நகரத்திலிருந்து நிகழ்ச்சி செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம். ஆகவே அந்த விஷயத்தை வந்து தங்களுடைய கடினமான முயற்சியின் மூலமாக தெரிந்து வைத்திருக்கின்ற அறிவிப்பாளர்களுடைய பங்கு தான் எங்களுடைய இந்த மல்டி ஸ்ட்ரீம் அப்படின்ற உலகளாவிய ரீதியில் அந்தந்த நாடுகளுடைய சோனுக்கு ஏற்றால் போல் எங்களுடைய வானொலியை இப்போ நாங்கள் கொண்டு செல்வதற்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர்கள், அதே போல் அறிவிப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் சீனியர் மேனேஜ்மெண்ட். இதை வந்து எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் செய்து பாருங்கள், செய்யுங்க, இதனால் வருகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து எங்களோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்ற லைகா குழுமத்தினுடைய தலைவர் திரு அலிராஜா சுபாஸ்கரன், அவருடைய சீனியர் மேனேஜ்மெண்ட்டுடைய மற்ற உறுப்பினர்கள், அதே போல் எங்களுடைய அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருக்கார்கள். இதை எப்படி செய்யுங்க, இல்லை எப்படி செய்யுங்க போன்ற விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி சின்ன சின்ன தவறுகளை வந்து சரிப்படுத்தி நேர்த்தியான ஒரு வானொலியாக கொண்டு வருவதற்கு எக்கச்சக்க பேருடைய உள்ளீடு இருக்கிறது, இன்புட் இருக்கிறது. ஆகவே எல்லாரையுமே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய டீம் வந்து இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். எவ்வளவு சுதந்திரமாக உங்களால் செயற்பட முடிகிறது? காரணம், இலங்கையில் ஒரு ஒலிபரப்பை மேற்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் நேரங்களை ஒதுக்கி அதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான அந்த சுதந்திரம் எப்படி இருக்கிறது உங்களுடைய ஊடகத்தில்? எங்களுடைய ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது எல்லாத்தையுமே பெரும்பாலும் நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு சரி நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய திட்டம், இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம், இதன் மூலமாக இதை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த மக்களை எங்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் போன்ற விஷயங்கள் நாங்கள் சொல்லுகிறோம். சொல்லி அவங்க அதுக்கு வந்து அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அது சரியென்று தோன்றுகின்ற பட்சத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர்கள் அதை தலையிடுறது கிடையாது. எங்களால் சுதந்திரமாக இந்த விஷயங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்கின்ற அதே நேரத்தில் அதாவது இப்போ நாங்கள் லண்டனில் இருக்கிறோம், லண்டனில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு ஏற்றால் போல் செய்திகளை தங்களை மாற்றிக்கொண்டு அந்த நேரத்துக்கு ஏற்றால் போல் தங்களை தயார்படுத்தி கொண்டு செய்கின்ற அறிவிப்பாளர்கள் விடுகிற தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்னஸ் வந்து சொல்லி காட்டுவாங்க. அதாவது வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை இப்படி சொல்லாதீங்க, இதை இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கின்ற போது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்காது. என்ன சொன்னால் ஓகே அவங்க வந்து பிளவிட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டிக்கொள்ளாமல், ஓகே தமிழ் நீங்கள் இலங்கையிலிருந்து பேசுகிறீங்க அப்படின்னு தெரியும், ஓகே இலங்கையிலிருந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள இதை இப்படி சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து எங்களுடைய லிசனர்ஸும் வந்து எங்களுடைய நேர்களும் வந்து எங்களுக்கு சொல்லி தருவதால் வந்து மிக இலகுவாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் மிக சுதந்திரமாக நாங்கள் செயல்படுத்துகிறோம், ஒரு வானொலியாக என்ஜாய் பண்ணி செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் மல்டி ஸ்ட்ரீம் செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். குறிப்பாக உலக நாடுகளில் ஆதவன் வானொலி தனக்கென தன்னை அடையாளத்தை உருவாக்கியது போல நீங்கள் கூறியது போல இலங்கையில் இன்னும் முழுமையாக ஆதவன் வானொலி என்பது அத்தனை மாவட்டங்களுக்கும் மாகாணங்களுக்கும் இன்னுமே கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. அதற்கான திட்டங்கள் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் வியாபார ரீதியாக ஒரு வானொலி அப்படின்ற போது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல 2016 ஆதவன் தோன்றுகின்ற போது, அதாவது ஒரு வெற்றிகரமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக உலகளாவிய ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வானொலியாக இருக்கிறதில் அதாவது இறுதியாக தோன்றிய வானொலியாக ஆதவன் இருக்கலாம். அதற்கு பிறகு தோன்றிய வானொலிகளில் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற வானொலிகள் இருக்க முடியாது. அப்போ வானொலியினுடைய அழிவு காலம்னு சொல்லப்பட்ட காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வியாபார ரீதியான நோக்கம் இருக்கும். வியாபார ரீதியாக எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் செலவழிக்கின்ற பணத்தை வந்து எங்களால் ஈட்டிக்கொள்ள முடியுமா, நிறுவனத்துக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியுமா போன்ற விஷயங்களை நாங்கள் திட்டமிட்டு தான் செய்து கொள்வோம். ஆகவே இலங்கையில் இப்போது மேல் மாகாணத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். மேல் மாகாணத்தில் இருந்து கொண்டு இதற்கான வியாபார முனைப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது வெற்றி அளிக்கின்ற தொடர்ச்சியாக வெற்றி அளிக்குமாக இருந்தால் அடுத்தடுத்த இடங்களுக்கான எங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை நாங்கள் மேற்கொள்வோம். குறிப்பாக பிரித்தானியாவிலேயே லண்டனில் மட்டும்தான் எங்களுடைய டிஏபியில் கேட்க முடியும். பிரித்தானியாவில் தேசிய அளவிலான ஒரு டிஏபி ஒளிபரப்பை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. அதனுடைய வியாபாரத்தினுடைய அதன் பெறுபர்கள்
என்ன அப்படின்றதை சிந்தித்து அது சரியாக தோன்றும் இடத்தில் எங்களுடைய நிறுவனத்தினுடைய அனுமதியும் கிடைக்குமாக இருந்தால், சாத்தியப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இலங்கையினுடைய நேயர்கள் அதே நேரத்தில் ஐரோப்பா பிரித்தானியாவினுடைய நேயர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படியான விடயங்கள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது? குறிப்பாக பிரித்தானியாவிலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. எப்படி இவ்வாறான விடயங்களை கையாளுகிறீர்கள்? அதுவும் அதாவது நாங்கள் செய்திகள் அதே போல் அந்த நான் சொன்னது போல் அந்த அவர்களுடைய டேர்ம்ஸ் போன்ற விஷயங்கள் எங்களுக்கு எவ்வளோ தெளிவு இருக்கணும், அதே மாதிரி நேயர்களுடைய மனநிலையிலும் தெளிவு இருக்கணும். இலங்கையில் இருக்கிற மக்களினுடைய மனநிலை எப்படி, பிரித்தானியாவில் ஐரோப்பாவில் இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி, இங்கிருந்து பிரித்தானியா ஐரோப்பாவில் போயிருக்கிற போது அவர்களுடைய மனநிலை எப்படி, இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் உங்களால் வந்து அந்த ஒரு ஒலிபரப்பில் வந்து எங்களுக்கான நெருக்கத்தை பேண முடியும். நீங்கள் அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கிற போது நீங்கள் ஏதோ ஒரு மனநிலையில் போய் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒட்டாது, அவங்க வந்து அதை பிடிக்காது, கொஞ்சம் நாளில் அவங்க மாற்றிட்டு போயிடுவாங்க. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க ஒரு குறிப்பிட்ட சிறப்பு தினங்கள் வருகின்ற போது இந்த தினத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும்ன்றதை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம். அது 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 அதே மாதிரியாக நாங்கள் அதை எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரு உணர்வில் இருக்கிற போது நாங்கள் வேறொரு உணர்வில் போயிட்டு நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து நிலைத்து நிற்காது. அதே மாதிரி இரண்டு நாடுகளுக்குன்னு சொல்லி சட்டத்திட்டம் இருக்குது. ஒலிபரப்பு அப்படின்றது வந்து நாங்கள் மைக்கோன் பண்ணிட்டு பேசிட்டு போகிறது கிடையாது. எத்திக்ஸ் இருக்கிறது, அந்த நாடுகளுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரித்தானியா நாங்கள் டிஏவியில் போகிறோம்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய ஒஃப்கமினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கிறது, அவர்கள் இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி தான் சொல்ல வேண்டும், இதுக்கு கட்டுப்பாடு இருக்குது, இதுக்கு கட்டுப்பாடு இல்லை, இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தங்களுடைய புதிய வார அறிவிப்பாளர்கள் அந்த விஷயத்தை கொண்டு கடத்த வேண்டும். அதை மனதில் வச்சுக்கொண்டு கட்டுப்பாட்டோடு நாங்கள் பேச வேண்டும். இலங்கைன்னு சொன்னால் இலங்கையிலே டிஆர்சிஎல்னுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அவர்கள் என்ன சொல்ல வேணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொன்னால் அதை தெரிந்து கொள்ளணும். அப்படி நாங்கள் அந்த நாடுகளுக்கு ஏற்றால் போல் எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம். எங்களை ஒரு வானொலி அறிவிப்பாளராக ஒரு நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு ஏற்றால் போல் தயார்படுத்திக் கொள்வதை நாங்கள் வந்து 2 நாடு அல்லது 3 நகரங்களுக்கு ஏற்றால் போல் எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம். ஆதரவு எப்படி இருக்கிறது? அவர்களுடைய ஆதரவு என்று பார்க்கும் பொழுது நேயர்களினுடைய பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் காணாமல் போயிட்டீங்க அல்லது இன்றைக்கு நீங்கள் ப்ரோக்ராம் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் தேடுறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு பக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளை தான் எங்களை பார்க்குறாங்க. குறிப்பாக இப்போ நாங்கள் இலங்கையினுடைய வானொலி சம்பந்தமாக இலங்கையில் இருக்கிற நேயர்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் வானொலித்துறை அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய சினிமா துறைக்கு ஈடானது. ஆனால் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய தனிமை, தேசம் விட்டு தேசம் வந்திருக்கிறோம், உறவுகளுக்காக உழைக்கிறதுக்காக அல்லது வந்து பொருளாதார தேவைகள் அல்லது தங்களுடைய கால சூழ்நிலை கேட்டால் போல் அவர்கள் அந்த புலம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்து போயிருப்பவர்களுக்கு காதுக்கு பக்கத்தில் தமிழ் பேசுகின்ற ஒருவராக நாங்கள் இருக்கோம். ஆதவன் என்றது ஒரு நபராக அவர்கள் பார்க்கிறார்கள். தங்களுக்கு பக்கத்தில் தமிழில் பேசிக்கணும். எப்படியும் அவங்க அலுவலகத்தில் போய் இங்கிலீஷ்லாம் பேசணும். அது மாதிரி தங்களுடைய வேலைக்கு போகிற போதோ போகிற வருடங்கள்லையோ யாரை சந்தித்தாலும் கடைக்கு போனாலும் என்ன செய்தாலும் அவர்கள் வேறொரு மொழியில் 2ஆம் மொழியில் தாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அடிமனசில் இருக்கின்ற அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மொழியை பேசுகின்ற ஒருவனாக ஆதவன் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அவங்க ஒரு தங்களுடைய நண்பனாகவே பார்க்குறாங்க. பிளவிடுற போது பேசுகிறாங்க, நல்லது செய்கிற போது பாராட்டுறாங்க, நாங்கள் கொண்டாடுகின்ற போது எங்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்படி எங்களோட ஒரு உற்ற நண்பனாக அவர்கள் எங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம். அவர்களை வந்து அவர்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர்களுடைய அந்த நெருக்கத்தை வந்து எந்த ஒரு வகையிலையும் பாதிக்காத மாதிரி எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். அந்த காலை வேளையிலே எங்களுடைய அழைப்பு ஏற்றுதான் இப்பொழுது ஒட்டுமொத்த இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் இன்னும் நிறைய இருக்கிறது. ரசிகர்கள் அதே நேரத்தில் நேயர்களினுடைய ஆதரவு ஒரு பக்கம் நாங்கள் சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த வானொலியினுடைய வளர்ச்சி தொடர்பாக பல விடயங்கள் பேசும் பொழுது நீங்கள் முன்னரே கூறியது போன்றுதான் இந்த பிரித்தானியாவில் உங்களுடைய இந்த விஸ்தீரணம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இப்பொழுது ஆதவன் வானொலி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக பேசும் பொழுது குறிப்பாக இந்த புரோட்டோகால் சம்பந்தமாக பேசும் பொழுது குயின் எலிசபெத்தினுடைய மறைவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே உங்களுடைய ஒலிபரப்பு சேவை என்பது எப்படி செயற்பட்டது? இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒஃப்காம் அதே போல் அவர்களுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கோம். குறிப்பாக பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் ராயல் ஃபேமிலி அல்லது அரச குடும்பம் அப்படின்றது வந்து மிக சென்சிட்டிவாக நாங்கள் வந்து அதை கையாள வேண்டும் சொன்னால் பிரித்தானியாவினுடைய அதி உச்சபட்சம் அவர்கள் தான், அதனுடைய ஆட்சியாளர்கள் அவர்கள் தான். ஆகவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுகின்ற போது எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் அல்லது ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் நாங்கள் தயாராக இருந்தோம். குயின் அவர்களுடைய மறைவு செய்தி வந்தபோது உடனடியாக நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்தோம். நேர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். எங்களால் பாடல்களோ அல்லது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப முடியவில்லை. அவர்களுடைய புரோட்டோகாலின் அடிப்படையில் நாங்கள் உட்பட ஆதவன் ரேடியோ உட்பட லைக்கா ரேடியோ உட்பட லைக்காவுடைய டில்சே ரேடியோ உட்பட ஒரு 4 ரேடியோக்கள் வந்து எங்களுடைய பிரித்தானியாவிலே லைக்காவினுடைய குழுமத்திற்குள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லாருமாக இணைந்து அவர்களுடைய மறைவையொட்டி அவர்களுக்கான சோக இசை ஒன்றை ஒளிபரப்பினோம். அதிகாலை வரைக்கும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்ப வேண்டிய சூழ்நிலை. அதைத்தான் எங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியும் இருந்தார்கள். நாங்கள் அதை சரியான முறையில் பின்பற்றினோம். ஆனால் அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்து மறைந்து போன ஒரு ராணி,
அவர்கள் அதாவது தொலைக்காட்சியெல்லாம் கருப்பு வெள்ளையாக இருந்தபோது ஆட்சிக்கு வந்தவர். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் தான் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைந்தது. ஆகவே அதை ஒளிபரப்புகின்ற அல்ல அந்த செய்தியை தெரிவிக்கின்ற ஒரு வானொலியாக நாங்கள் இருந்தோம் அப்படின்றது மறக்க முடியாத ஒரு விஷயம். முக்கியமான ஒரு தருணம், மாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தருணம். ரோயல் ஃபேமிலியினுடைய ஒரு மிக நீண்ட நாள் வெற்றிகரமாக ஆட்சி செய்த உலகத்தினுடைய மிக பிரபலமான ஒருவருடைய மறைவின் போது நாங்கள் அதை எப்படி கையாண்டோம் அப்படின்றது எங்களுடைய அறிவிப்பாளர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. சரியான முறையில் நாங்கள் கையாண்டிருந்தோம், எந்த விதமான தவறுகளும் அதில் ஏற்படவில்லை அப்படின்றது எங்களுக்கு ஒரு திருப்தியான விஷயம். குறிப்பாக இதை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இங்கிலாந்தினுடைய அந்த ராணியினுடைய மறைவு என்பது அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதை ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரமாக ஆதவன் வானொலி தன்னுடைய அந்த செயற்பாடுகளை அந்த தருணத்தில் மிக நேர்த்தியாக அவர்கள் செய்திருந்தார்கள். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு இலங்கை ஊடகங்களுக்கும் கிடைக்காத ஒரு கௌரவமாகத்தான் ஆதவன் வானொலிக்கு அந்த தருணத்தில் இப்படி ஒரு கௌரவம் கிடைத்திருந்தது. இருந்தாலும் அவர்களுடைய ஒளிபரப்பாக இருந்த செய்திகளாக இருக்கலாம், அவர்களுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த குறிப்பாக இவர்களுடைய இந்த கட்டுக்கோப்புகளுக்கு மீறாமல் அந்த செயற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது என்பதும் கூட இலங்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். அதை நேர்த்தியாக செய்திருந்தார்கள். அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக உங்களுடைய முதலாவது இந்த பிறந்த நாள் 2017 ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படத்தை பார்க்க நேரிட்டது. கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருந்தது. இப்பொழுது 8வது பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். இந்த வித்தியாசம் எப்படி இருக்கிறது? திருப்தியாக உணர்றோம். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து புதிய வானொலி ஆதவன்ன்றது ஒரு குழந்தை. வியாபார ரீதியாக எங்களால் வந்து பெரிய அளவில் ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்றும் செய்து கொள்ள முடியலை. நேர்கள் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு சேர ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு 2-3 வருடம் சேர்ந்துச்சு. அந்த 2-3 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து தேவையான அத்தனை விடயங்களையும், குறிப்பாக அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை எங்களை தயார்படுத்தி கொண்டோம். அதுக்கு பிறகு வந்து வளர்ச்சி பாதை தான் எங்களுக்கு தேவையான அளவு வியாபாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு நேர்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே முதலாவது அனிவர்சரியில் இருந்த ஒரு பதட்டம் அல்லது வந்து ஏதாவது இதை வெற்றிகரமாக்க செய்ய வேணும் அப்படின்ற முனைப்பு வந்து 8வது அனிவர்சரி கொண்டாடுற போது திருப்தியாக உணர்கின்ற அளவுக்கு அதை எங்களால் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. அத்தனை எங்களுடைய அறிவிப்பாளர்கள், அத்தனை எங்களுடைய நிறுவனத்தினுடைய சீனியர் மேனேஜ்மெண்ட்டினுடைய அத்தனை ஆதரவுகளோடு எங்களால் இதை திருப்தியாக உணர முடியும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் நிகழ்ச்சிகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக முதலாவது வருடம், அதாவது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து சில நிகழ்ச்சிகளினுடைய பெயர்கள் இன்று வரை மாற்றப்படவே இல்லை, தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற, அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்ற வானவில் நிகழ்ச்சி. இன்று வரை 8 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த வானவில் என்கின்ற ஒரு பெயரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு தனி ஒரு நாமமாகவும் அடையாளமாகவும் மாறிவிட்டது. இன்னும் சில நிகழ்ச்சிகளை கூறினால் வீட்டுக்கு வீடு உள்ளம் கேட்குமே கக்கக்கப்போ என்று சில நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நாங்கள் முதலாவது வருட பிறந்த நாளிலுமே இந்த நிகழ்ச்சியை பற்றி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டிருந்த விடயங்களை பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் அந்த நிகழ்ச்சி தொடர்பான பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை, சமூக கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எப்படி உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருந்தது? நிகழ்ச்சியினுடைய பெயரை மாற்றாமல் ரசிகர்களை அவர்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற இந்த திட்டமிடல் எப்படி உருவானது? பெயர்கள் அப்படின்றது வந்து அதனுடைய அடையாளம். இப்போ நாங்கள் அவர்கள்ட்ட போய் சேர்கின்ற அந்த பெயரில் வந்து அதில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். அதுக்கு அந்த பேரை கேட்டாலே அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் நேர்கள் சொல்லுகின்ற போது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் வச்சுக்கொண்டு நாங்கள் மாற்றுவோம். தேவையில்லாத தூக்கிடுவோம், தேவையானதில் கொண்டு வருவோம், காலத்துக்கு ஏற்றால் போல் மாறுவோம். ஆகவே அதன் காரணமாக வந்து அந்த பெயர், இப்போ நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய நிகழ்ச்சிகளுடைய பெயரை, வானொலியினுடைய பெயரை தாண்டி நிகழ்ச்சிகளுடைய பெயரை வந்து அவர்களுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கும். ஓகே, இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் கேட்குறப்போ இந்த விஷயங்கள் எங்களுக்கு சேரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்கும். ஆகவே அதை நாங்கள் மாற்ற விரும்பல. இப்போ இலங்கையில் எங்களுடைய ஒளிபரப்புகள் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து காலை நேர நிகழ்ச்சியான அதே பேரில் தான் நாங்கள் ஒளிபரப்பாக்குறோம். ஆகவே ஆதவன் அப்படின்றது வந்து ஒரே நாமம், அவருடைய நிகழ்ச்சிகள் ஒரே நாமம். அந்தந்த நேயர்களுக்கு ஏற்றால் போல் நாங்கள் அதை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்றதான் மாற்றமே தவிர மற்றபடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து அவர்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு முகம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் நாங்கள் கொண்டு போகிற தகவல்கள், கொண்டு போகின்ற நிகழ்ச்சியினுடைய வடிவம் அப்படின்றது வந்து பெயரில் தாங்கி இருக்கும். பெட்டகம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் கூட வார நாட்களில் தொகுத்து வழங்கியிருந்தீர்கள். அந்த நிகழ்ச்சியை பற்றி கூற முடியுமா? பெட்டகம் அப்படின்றது ஒரு மேகசின் ஷோ. ரேடியோவில் மேகசின் ஷோ அப்படின்றது வந்து தொலைக்காட்சிகளில் சாத்தியப்படும். வானொலியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தான் கொடுக்கும் மேகசின் ஷோ அப்படின்றது. ஆகவே பெட்டகம் அப்படின்றது ஒவ்வொரு எங்களுடைய பிரபலமான இசைத்துறையை சார்ந்தவர்களை பற்றின தகவல்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களோடு ஒரு மணித்தியால நிகழ்ச்சி கொடுத்திருந்தோம். பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது. அந்த பெட்டகம் நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த அதாவது செலிபிரிட்டிஸ் அல்லது வந்து இசையிலே துறையில் வந்து சாதித்தவர்களை பற்றி தேடுகின்ற போது, ஒரு அறிவிப்பாளராக பாடலை பற்றி தேடுற போது, பாடலுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தேடுற போது கிடைக்கிற தகவலை விட ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு மணித்தியாலம்
தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு போகிற போது பல எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விடயங்கள் வந்து சேரும். அப்போ அந்த ஒரு 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 ரொட்டேஷன் நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால், ஒரு 100 பேர் இருக்காங்க எங்களுடைய செலிபிரிட்டிஸ்னு சொன்னால் 100 பேரை பற்றியும் செய்துட்டோம்னு சொன்னால், அதுக்கு பிறகு காலத்துக்கும் அந்த விஷயங்கள் நாங்கள் அதுக்குள்ளே தேடி பெற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்குது. அப்போ தான் நான் எங்களுடைய அறிவிப்பாளர்களோடு பகிர்ந்து கொள்வது சொல்கிறது, ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து அந்த ஒன்னையால் போகிறதுக்காக மட்டும் கிடையாது. அது நாளைக்கு நீங்கள் ஒன்னையார் போகும்போதும் அது பிரயோசனப்படும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னையார் போகின்ற போதும் அது பிரயோசனப்படும். ஆக தயார்படுத்தல் அப்படின்றது எப்போவுமே வந்து எங்களுக்கு அது வானொலித்துறையாக இருந்தாலும் சரி, இந்த ஊடகத்திலே நாங்கள் வேறு வேறு துறைகளில் நாங்கள் எங்களை ஏதாவது நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது பிரயோசனமாக இருக்கும். ஆகவே பெட்டகம் எனக்கு தந்திருக்கிற விஷயம் வந்து இசைத்துறையிலே தமிழ் சினிமாவிலே சாதித்த அத்தனை பேருடைய பின்புலங்களை வந்து கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்றதுக்கு வந்து பெரிய அளவில் உதவிச்சு. என்னதான் நாங்கள் வந்து இல்லை நாங்களாகவே தேடி தெரிஞ்சு கொள்வோம், ஊடகத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேடி படிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும், நாங்கள் ஒன்னையார் போகாமல் அல்லது வந்து எங்களுக்கு நாங்கள் இதை திருப்பி இன்னொருத்தங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்கிற போது வருகின்ற அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து நாங்களாக முயற்சிக்கிற போது வராது. ஆகவே இதை நம்பி கேட்குறாங்க, அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு படித்ததால் நல்ல ஆழமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு எத்தனை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது ஆதவன் வானொலி? அதுவல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழமை நாட்களில் வந்து 9 நிகழ்ச்சிகள் இருக்கும். வார இறுதி நாட்களோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 நிகழ்ச்சிகள் இருக்கும். 20 நிகழ்ச்சிகளுக்கு 20 தயாரிப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், அது ரெக்கார்டட் நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம், நேரடி நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம், நேர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை நாங்கள் மட்டும் தகவல்களை சொல்லுகிற நிகழ்ச்சியாக. அந்த நேரத்தை பொறுத்து மக்களுக்கு எந்த விதமான ஒரு சலிப்பையும் கொடுக்காத மாதிரியான வடிவமைப்புகளோடு கிட்டத்தட்ட வாரத்துக்கு 20 நிகழ்ச்சிகள் எங்களுடைய வானொலிகளில் போகும். அந்த 3 நேரத்தையுமே நீங்கள் சரியாக கணிப்பிட்டு அதற்கான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய வானவில் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் பத்திரிகை கண்ணோட்டம் இருக்கும், பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கும். இதை எப்படி நீங்கள் முன்னரே கூறியது போல பிரித்தானியா, ஐரோப்பாவுக்கும் தகவல்களை வழங்க வேண்டும், பத்திரிகை கண்ணோட்டங்களையும் செய்ய வேண்டும், இலங்கைக்கும் அதை உரித்தான வகையில் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதை எப்படி கையாளுகிறீர்கள்? அதை வந்து நாங்கள் அதான் கண்டென்ட் ட்ரெய்லர்ட் கண்டென்ட்னு சொல்லுவோம். அதாவது சுத்திகரிக்கப்பட்ட அல்லது வந்து அந்த இடங்களுக்கு தேவையான கத்தரிக்கப்பட்ட தகவல்களை மாத்திரம் நாங்கள் கொண்டு போகிறோம். என்ன சொன்னால், இப்போ இலங்கையில் வந்து கொழும்பில் ஏற்பட்ட வாகன நெரிசல் வந்து பிரித்தானியாவில் காலையில் அவசரமாக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சின்ன ஒரு கத்திக்குத்து அல்லது வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் வந்து இலங்கையில் வேலைக்கு போய் கொண்டிருக்கு தேவையில்லை. இலங்கையில் இருக்கிறவர்கள் என்ன தேவையோ அதை மட்டும் இலங்கையை கொடுப்போம், பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் என்ன தேவையோ அதை மட்டும் பிரித்தானியா கொடுப்போம். ஆனால் பிரித்தானிய நேயர்களுக்கு வந்து இலங்கையில் இருக்கிற அரசியல் மாற்றங்கள், தேசிய அளவில் இடம்பெற்று கொண்டிருக்க மாற்றமாக இருந்தாலும் சரி, தமிழ் பகுதிகளை மையமாக வச்சு வந்து கொண்டிருக்கிற அரசியல் ரீதியான செய்திகள் வந்து அவர்களுக்கு அவசியம். ஆக அதை கொண்டு போவோம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ பிரித்தானியா ரேடியோவுக்கு நாங்கள் தயாராகிறோம்னு சொன்னால், நான் பிரித்தானியாவில் இருக்கிறேன், லண்டனில் இப்போ வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் அதை மட்டும்தான் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அது மாதிரி இலங்கையில் இருக்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இன்றைய காலமே என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும், அல்லது இன்றைக்கு மாலையில் அவர்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும், அவர்கள் இந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இன்றைய போயான்னு சொன்னால் எல்லாரும் விடுமுறையில் இருப்பாங்க. காலையில் வந்து நாங்கள் விடுமுறை கேட்டால் போல் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வோம். அது மாதிரி இன்றைக்கு வந்து இப்போ எலெக்ஷன் நேரம் அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கான அமளியில் இருப்பாங்க, தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தேர்தல் நடந்தாலும் அவர்களுக்கு அது சாதாரணமான நாள். அப்போ அவர்களுக்கு சாதாரணமான விஷயங்களையும் கொண்டு போக வேண்டும், தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தெரிந்து கொள்கிற விஷயத்தையும் கொண்டு போகணும். ஆகவே எங்களுடைய நிகழ்ச்சிகள், அதே போல் வடிவமைப்புகள், வானொலியுடைய வடிவமைப்பு, நிகழ்ச்சியுடைய வடிவமைப்பு எல்லாமே அந்த இடத்துல நாங்கள் போய் நிற்கிறது போல எங்களை சித்தரித்து கொண்டு நாங்கள் வடிவமைக்கப்பட்டது. அறிவிப்பாளர்களுடைய மனநிலையும் மிக மிக முக்கியமானது. அந்த 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 மாதிரியான வடிவமைப்பில் போகிறதால வந்து அவர்களுக்கு யாருக்குமே வந்து இது ஒரு வித்தியாசமான விஷயமா தெரியல. அவங்க ஓகே, இது எங்களுக்கான வானொலி, எங்களுக்கான விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லி தெரிந்து அந்தந்த நேயர்கள் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க, தங்களுடைய ரிவ்யூஸ்களை தாராங்க. அதில் ஏதாவது நாங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளும். குறிப்பாக இன்னும் ஒரு கேள்விதான். சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தலை ஆதவன் தொலைக்காட்சி தனித்துவமாக நடத்தியிருந்தது, ஆதவன் வானொலியும் அதே போன்று தனித்துவமாக செய்திருந்தீர்கள். அதனுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதனுடைய அவசியம் அப்படின்றது வந்து அவ்வளோ தூரத்துக்கு எங்களால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி போன்ற அல்லது தொலைக்காட்சிக்கு தொலைக்காட்சியில் எப்படி ஒரு விஷயத்தை ஒளிபரப்புவார்களோ அது மாதிரி நாங்கள் முயற்சித்திருந்ததுக்கான காரணம் வந்து எங்களுடைய குழுவினர்கள் வந்து புதிதாக வந்தவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊடக ரீதியான பலதரப்பட்ட அனுபவங்களை தாங்கள் வைத்திருக்க வேண்டும். ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் என்றாலோ அல்லது நேரடியாக தொலைக்காட்சியில் வாசிப்பதுன்னு சொன்னாலும் எப்படி இருக்கும், அதனுடைய அந்த ஹீட் எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. நேர்களும் பெரிய அளவில் வரவேற்பு இருந்தாங்க. நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வானொலி, இலங்கை வானொலி, ஐரோப்பிய வானொலி, பிரித்தானிய வானொலி, அதே போல் சமூக வலைத்தளங்கள் நாலுலையுமே வந்து ஒரே நேரத்தில் எங்களுடைய தேர்தல் பெறுபவர்கள் வந்து வாசிக்கப்பட்டது. அதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், ஓகே இப்படி தான் நாங்கள் ரேடியோ வாசிக்கிறோம், இதில் வர தவறுகளை பொறுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பெரிய அளவில் அவர்களுக்கு எந்த விதத்திலும் சிக்கலில்லை. சமூக வலைத்தளங்களை பார்க்க விரும்பினவர்கள் விஷுவலாக வந்து எங்களுடைய நாங்கள் தேர்தல் பெறுபவர்களை வாசிப்பதையும் சரி, அதே போல் எங்களுடைய பெறுபவர்களை வந்து நாங்கள் கிராஃபிக்ஸாகவும் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அதே போல் ரேடியோவிலும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது எங்களுடைய குழுவினர்களுடைய அனுபவத்திற்காக, அது சம்பந்தமாக அவர்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இருந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த சமூக வலைதள ஒளிபரப்பையும் செய்திருந்தோம் காணொலியாக.
குறிப்பாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் இந்த 8 வருட சாதனை என்பது இன்னும் பல வருடங்கள் நீடிக்க வேண்டும். அதற்கு முதன்மையானவர்கள் பணிபுரிகின்ற ஊழியர்கள், உங்களுடைய அறிவிப்பாளர்கள், அதற்கு பின்புறமாக இருந்து உழைக்கின்ற அத்தனை ஊழியர்களும் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி சில விடயங்கள். எல்லாருமே வந்து அந்த பேஷன் இருக்கு. அதாவது வானொலியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற போது 1980ஆம் ஆண்டில் ஒரு ஆள் வானொலி இருக்கிறதுக்கும் 2000ஆம் ஆண்டில் ஒரு ஆள் வானொலி இருக்கிறோம் 2020ஆம் ஆண்டு ஒரு ஆள் வானொலி இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. 80ஆம் ஆண்டில் வானொலியில் இருந்த அத்தனை பேரையும் அத்தனை பேருக்கும் தெரியும். 2000ஆம் ஆண்டில் இருந்தவர்களுக்கு வானொலி ரசிகர்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறவர்களை வந்து பெரிய அளவில் வெளியில் தெரிகிறது காரணம், குறைவு காரணம், நிறைய பிரபலங்கள் வந்தாச்சு, பெயர்கள் நிறைய அடிபடுது. அவர்களுக்கு ரேடியோ போன்ற போது ரேடியோ கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ரேடியோ கேட்பாங்க, மற்றபடி அவங்க தங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த துறையில் வந்து பிரபலங்களுக்காக பெரிய அளவில் பிரபலங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துறையாக இருந்தாலும் தங்களுடைய விருப்பத்திற்காகவும் இந்த துறையினுடைய தனித்துவத்தை உணர்ந்து கொண்டு இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய டேஸ்ட் என்ன அப்படின்றத உணர்ந்து கொண்டு இயங்குகிறபடியே தான் இவர்களால் வெற்றிகரமாக செய்ய முடிகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் ஃபேமஸ் கிடைக்குது இல்லை, அதில் வந்து பெரிய அளவில் வந்து முந்தி மாறி இதில் வந்து இந்த வரவேற்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் விலத்தி போயிடக்கூடும். ஆனால் அப்படி கிடையாது. அவர்களுக்கு விளங்குது இந்த காலத்தில் ரேடியோன்றது என்ன, இதனுடைய வடிவம் என்னவாக இருக்கிறது, தேவை என்னவாக இருக்கிறது, அதுக்கு தேவையான நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே அப்படின்றத விளங்கி கொண்டு வேலை செய்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு புதிய விஷயத்தை முயற்சித்தாலும் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதே குழுவோடு பிரித்தானியாவுக்குன்னு சொல்லி வானொலி செய்து கொண்டிருந்த நாங்கள் அதே குழுவோடு ஐரோப்பாவுக்கு துவங்க போகிறோம் அப்படின்ற போது யாரும் எதுவும் மறப்பு சொல்லி ஓகே நாங்கள் செய்வோம், அதையும் செய்து காட்டினார்கள். இலங்கைக்குன்னு துவங்குகிற போது அதே குழுவினர் அதே அளவான எண்ணிக்கைன்றோம் நாங்கள் இலங்கையிலும் ஒளிபரப்புகளை ஆரம்பித்தோம், அதே குழுவினர் செய்தார்கள். பிறகு தேவையான விஷயங்களை எங்களுக்கு நிறுவனம் வந்து தந்து அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவைக்கு எங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை நாங்கள் அவர்கள்ட்ட கோரிக்கைகளாக முன்வைக்கிற போது அதை நிறைவேற்றி தருகிறார்கள். ஆனால் முயற்சிகளை செய்கின்ற போது வந்து நாங்கள் சில தியாகங்களை செய்யணும், செய்து காட்டி எங்களுக்கு இதால் செய்ய முடியும், இதன் மூலமாக இந்த மாதிரியான மாற்றங்களை எங்களால் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதை எங்களுடைய நிறுவனத்துக்கும் சரி நாங்களும் முயற்சித்து அனுபவத்தை எடுத்துக்கொள்வதற்கு வந்து எங்களுடைய அறிவிப்பாளர்கள் வந்து எந்த ஒரு காலத்திலும் வந்து பின்வாங்கினது கிடையாது. அதே உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முழுமையாக எல்லோருமே இங்கே வேலை செய்திருந்தார்கள். அதே போல் இனி வருகின்ற நாட்களில் பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய இன்புட்டை வழங்குறதுக்கு சலிப்பில்லாமல் தயாராக இருக்கிறார்கள். இளம் குழுவினர் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான மல்டி டாஸ்கிங்கை செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள், அதற்கான ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் ஆதவன் வானொலியினுடைய இந்த பயணத்தின் தொடர்ச்சிக்கான முக்கியமான காரணம். எத்தனை ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள்? கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறார்கள். 20 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறை, ஒன்று கிராஃபிக்ஸ் சம்பந்தமான அல்லது டிஜிட்டல் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு இருக்கிறார்கள். அது மாதிரி வானொலியில் அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள். பிளேலிஸ்ட் அதே போல் பாடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு, ஒலி தயாரிப்புகள் ஏற்கனவே செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற விளம்பரங்களாக இருந்தாலும் சரி, ட்ரெய்லர்ஸ் ப்ரோமோஸாக இருந்தாலும் சரி அதை தயாரிப்பதற்குன்னு சொல்லி குழுவினர் இருக்கிறார்கள். செய்திக்குன்னு சொல்லி ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். இணையதளம் போன்ற விஷயங்களை பராமரிப்பதற்குன்னு சொல்லி ஒரு குழு இருக்கிறார்கள். ஆகவே இது எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு வெளிப்பாடு தான் ஆதவன் வானொலி. என்ன சொன்னால் இந்த காலத்தில் சமூக வலைத்தளங்கள் அல்லது காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் போனால் தான் எங்களால் வியாபார ரீதியாக மக்களை போய் சேரக்கூடியதாக இருக்குது. ஆகவே அந்த விஷயங்களையும் செய்வதற்குன்னு சொல்லி தனித்தனி குழுவினர் இருந்து இயங்குகிறார்கள். ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எல்லா வேலையும் செய்வார். செய்தி வாசிப்பாளரால் நிகழ்ச்சி செய்ய முடியும், செய்தி தேவையான செய்தி எடிட் பண்ண முடியும். கிராஃபிக்ஸ் டிசைன் செய்வதால் வந்து தேவையான நிகழ்ச்சிகளுக்கான தங்களுடைய பங்களிப்பை வழங்க முடியும், நிகழ்ச்சிகளை வர தவறுகளை பார்த்து அவர்களுக்கான அறிவுரைகளை கூற முடியும். இப்படி எந்தெந்த துறை என்று இல்லாமல் எல்லா துறைகளும் தங்களை தயார்படுத்தி கொண்டு தங்களுக்கு விருப்பமான ஆர்வமுள்ள துறையில் வந்து வேலை செய்து வர்றாங்க. உண்மையிலேயே ஒரு ஊடகத்தில் ஒரு சிறந்த அனுபவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் ஆதவன் வானொலியில் பணிபுரிந்தால் போதும். அத்தனை விடயங்களையுமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு வேலையை மட்டுமே செய்து அங்கு இருக்க முடியாது என்பது புலனாகிறது. 20 ஊழியர்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு வானொலியில் அவர்கள் இலங்கைக்கென்று தனித்துவமான ஒரு வானொலி சேவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐரோப்பா, பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கும் தங்களுடைய சேவையை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 ஊழியர்களை மையமாக வைத்துதான் இன்று 8வது ஆண்டை பூர்த்தி செய்திருக்கிறது ஆதவன் வானொலி. மிகப்பெரிய ஒரு சாதனை தான். குறிப்பாக இலங்கையினுடைய வானொலிகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு போட்டி நிறைந்த ஒரு ஊடகத்திற்குள்ளே தான் இப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக குறைந்த வளம், குறைந்த ஊழியர்கள், இவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு செயற்பாடை செய்வது என்பது அலாதியானது ஒரு விடயம். மற்ற ஊடகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆதவன் வானொலி இன்னும் எத்தனை தூரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அல்லது இப்பொழுது இருக்கின்ற நிலை என்பது எப்படி இருக்கிறது? நிறைய விஷயங்கள் நாங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும், நாங்களும் எங்களை வந்து சீர்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற ஊடகங்களோடு ஒப்பிடுகின்ற போது 20-25 ஆண்டுகளாக இருக்கிற ஊடகங்களோடு நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாத்திரம் தான், நாங்கள் தான் முதல் தரம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஊடகங்கள், பழைய காலத்து ஊடகங்கள், நிறைய நாட்களாக தங்களை மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஊடகங்களோடு போட்டி போடுகிறோம். ஓகே, அவர்களோடு நாங்கள் எந்த விடயத்தில் மக்களுக்கு வித்தியாசமாக தெரிவோம், எந்த விடயத்துக்காக மக்கள் எங்களை நாடி வர வேண்டும் போன்ற விஷயங்களில் வந்து நாங்கள் மிக நுணுக்கமாக நாங்கள் அதை கண்காணித்து அதுக்கான விஷயங்கள் தயார்படுத்தல்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கையிலும் கொழும்பில் வந்து
நாங்கள் அசைக்க முடியாத ஒரு ஊடகம் அப்படின்றது வெகு விரைவில் இன்னொரு கொண்டாட்டத்தின் போது அனிவர்சரி கொண்டாட்டத்தின் போது சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை வளர்த்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த 8வது ஆண்டில் நாங்கள் 8வது ஆண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி 9வது ஆண்டில் கால் வைக்கிறோம். ஒரு மல்டிநேஷனல் வானொலியாக, உலக தமிழ் வானொலியாக நாங்கள் எங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அது வெற்றி அளிக்கும் ஒரு வித்தியாசமான முயற்சி தானே, வளமையான பாணி இல்லாமல் வித்தியாசமான பாணி, வெற்றி அளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சீர்படுத்தல்கள் வெளியிலிருந்து வருகின்ற விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய பயணத்தை செய்வோம். நிச்சயமாக உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தூர நோக்குகள் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்த வருடம் இன்னும் பலவிதமான புதுமையான பல தகவல்களோடு தான் நாங்களும் பேச போகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு அறிவிப்பாளராக, ஒரு நிலையத்தினுடைய பொறுப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக பலருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், நானும் ஒரு சிறந்த அறிவிப்பாளராக வர வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற செய்தியாக இது இருக்கும். வாசிங்க, நிறைய வாசிச்சிங்கன்னு சொன்னால் போதுமானதாக இருக்கும். தமிழுக்கு சொற்களுக்கு பஞ்சம் இருக்காது, தகவல்களுக்கு பஞ்சம் இருக்காது. மூளையில் வந்து உங்களுக்கு சிந்திக்கிற திறன் வித்தியாசப்படும். வாசிக்கிற போது இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், எழுதுகிற போது இருக்கிற முக்கியமான விஷயம், கதைக்கிற போது இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து மூளைக்கும் நாங்கள் செய்கிற விஷயத்துக்கும் சிங் இருக்கும். அது சிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி ஊடகத்துறையில் வருகின்ற போது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை வந்து நான் கொஞ்சம் முன்னுக்கே யோசிச்சு கொண்டு போகிறேன். மூளை வந்து முதலே யோசிக்குது, வாய்ப்பு லேட்டாக சொல்லுது. அப்போ தான் எங்களால் அதில் வரக்கூடிய சொல்லலாம், சொல்லக்கூடாது, செய்யணும், செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை எங்களால் அதை ஃபில்டர் பண்ண முடியும். ஆகவே அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் வாசிப்பு மட்டும்தான் உதவி புரியும். வாசிக்கிற போது நீங்கள் வாட்சி கொண்டு போகிற சொல்லுக்கு மேலால் மூளை ஒரு பக்கத்தால் யோசிச்சு கொண்டு போகும். ஆகவே அந்த ரெண்டையுமே சமப்படுத்துகின்ற பயிற்சியை வந்து வேறு எதுவும் உங்களுக்கு தராது, வாசிப்பு மட்டும்தான். அது எழுத்துத்துறைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி துறைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊடகத்துறைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி, வாசிப்பு மட்டும்தான் உங்களை அந்த ஊடகத்துறையில் நிலைத்திருக்க வைக்கும். சிந்தனை விரிவடையும். குறுகிய சிந்தனையோடு நாங்கள் மக்கள் மத்தியில் போய் பேச முடியாது, பேசக்கூடாது. எங்களுடைய விரிவடைந்த சிந்தனைகள், ஓரளவுக்கு ப்ரோட் மைண்டடாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் ஒரு ஊடகவியலாளராக மக்களுக்கு ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்ய முடியும். குறுகிய சிந்தனையோடு ஒரு விஷயத்தை பார்த்து அதையே நம்புகின்ற, அல்லது அதனுடைய பின்புலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத, பின்புலத்தை பற்றி சிந்திக்க முடியாத ஒரு குறுகிய மனநிலையோடு நாங்கள் போய் மக்கள்கிட்ட பேசுவோமாக இருந்தால் பல ஒரு தவறான ஊடகவியலாளர்கள் முன்னுதாரணமாக நாங்கள் மாறிவிடக் முடியும். நீங்கள் ஊடகத்துறையிலோ, அது அறிவிப்பு துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆர்வத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் புத்தகத்தை எடுங்க, வாசிங்க, நிறைய வாசிங்க. எது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வாசிங்க. ஒரு கட்டத்தில் உங்களால் அந்த ஒரு திறமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நான் சொன்னது போல் மூளை சிந்திப்பதற்கும் நாங்கள் செய்கின்ற வேலைக்குமான அந்த ஒரு கனெக்ஷனை வந்து உங்களால் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஊடகத்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆதவன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வானொலி அனுபவத்தை மட்டுமில்லை, நீங்கள் சொன்னது போல் ஆதவன் வானொலிக்குள்ளேயும் பல்வேறுபட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுடைய சகோதர ஊடகங்கள் நிறைய இருக்கிறது. அது அச்சு ஊடகமாக இருக்கலாம், தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கலாம், வேறு வானொலிகளாக இருக்கலாம். எல்லா துறையிலும் எங்களுடைய குழுமம் இயங்கி வருகின்றபடியால் ஆதவன் குழுமத்திற்குள் நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு ஊடக எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆதவன் தொலைக்காட்சி சம்பந்தமாக ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய சகோதர ஊடகமாக நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே, ஆதவன் வானொலி 2016ஆம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஆரம்பித்து எங்களுக்கான ஒரு அடையாளத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களோடு உதவி புரிந்து கொண்டிருக்கிறது ஆதவன் தொலைக்காட்சி. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்றைய காலையில் எங்களுக்கான இந்த நேரத்தை, காலை நேர நிகழ்ச்சியிலேயே எங்களுக்கான நேரத்தை வழங்கி ஆதவன் ரேடியோ அப்படின்றது என்ன அப்படின்றதை வந்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஒரு உதவியை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. ஆகவே இது மாதிரி ஒன்றாக இணைந்து நாங்கள் பயணிக்கின்றோம். நிறைய விஷயங்களில் எங்களுக்கு நீங்களும், உங்களுக்கு நாங்களும் தோள் கொடுக்கிறோம். தொலைக்காட்சிக்கு வானொலியும், வானொலிக்கு தொலைக்காட்சியும் வந்து தொடர்ச்சியாக வழங்குகின்ற இந்த ஆதரவு இன்னும் நீடிக்க வேண்டும். அதுபோல் எங்களுடைய சகோதர ஊடகங்கள் எல்லாவற்றுக்குமே நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். ஆதவனுடைய இந்த அனிவர்சரியில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடுறதுக்கு அன்பான நன்றிகள். உண்மையிலேயே பல விடயங்கள் பேசியிருந்தோம். பாராட்டக்குரிய, அதே நேரத்தில் இன்னுமே போற்றக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. லைக்கா குழுமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வானொலியாகவும், அதே நேரத்தில் ஆதவன் என்கின்ற நாமத்தோடு வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், இதனுடைய வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ரசிகர்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பொறுப்பாக தான் அத்தனை நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு தினத்திலே, அதுவும் 8வது பிறந்த நாளை மிக சரியாக சொன்னால் 2016ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆதவன் வானொலி என்கின்ற அந்த நாமத்தோடு அந்த வானொலி தொடங்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் ஏதேனும் ஒரு நல்ல விடயத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது பல நாடுகள் கடந்து இலங்கை முழுவதுமே அதை விஸ்தரித்து உங்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். லைக்கா குழுமமும் கூட பல்வேறுபட்ட புதிய விடயங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பலனாகத்தான் ஆதவன் தொலைக்காட்சியாக இருக்கலாம், ஆதவன் வானொலியாக இருக்கலாம், உங்களுக்கு எங்களால் முடிந்த அத்தனை சேவைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திடம்பர மிகவும்
மிகவும் சுவாரஸ்யமான பல நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அறிவுகளிலிருந்து நாங்களும் ஏதேனும் ஒரு விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் இன்றைய தினத்திலே இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து தெரிவிப்பதிலும் நாங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் 8வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்பான நன்றிகள். தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர் ஜனா, அதே போல நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய அன்பான நன்றிகள். இந்த நேரத்தை வழங்கியதற்கும் எங்களுடைய விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த ஒரு ஊடக வாய்ப்பினை வழங்கியதற்கும் அன்பான நன்றிகள். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம், நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்போம். நிச்சயமாக இணைந்து பயணிப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள். சிறியதொரு பாடலின் பின்பு தமிழை வணக்கம் நிகழ்ச்சி தொடரும்.